வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டயபெட்டிக் உள்ளவங்க, அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்க மிட் மார்னிங்கில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் அதாவது லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடப்பட்ட நேரம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடப்பட்ட நேரம், அதில் வந்து கண்டிப்பாக பசி எடுக்கும். அந்த நேரத்தில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது முக்கியமாக வந்து சூப் நீங்கள் எடுத்துக்கலாம். சூப் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு, ஒரு ஃபுட்டு. அதனால் நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். காய்கறி போட்டு, காய்கறி கூட அதாவது மிக்ஸ்டு காய்கறி போட்டு வெங்காயம், தக்காளி, மிளகு இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஏதாவது ஒரு காய், அந்த காய் கூட வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நீங்கள் சூப்பாக எடுத்துக்கலாம். இந்த காய்கறியில் வர்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சர்க்கரை வியாதினால் வர ஊட்டச்சத்து இழப்பீடை வந்து இது வந்து ஈடுகட்டும். அதனால் நீங்கள் காய்கறி போட்டு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லிக்குமே நீங்கள் காய்கறி வெட்டி போட்டு சூப் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நாள் சூப் எடுத்துக்கலாம். ஒரு நாள் வந்து மோர், நல்ல திக்கான மோர், பட்டர் மில்க் அப்படியே உப்பு போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் வெங்காயம், சீரகம் அதெல்லாம் போட்டு, மல்லி இலை அதெல்லாம் போட்டு கூட குடிக்கலாம். இந்த வீடியோவிலே நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப்பை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது எடுத்துகிட்டு வாங்க. பார்க்க போகிறது முருங்கை இலையை வச்சு ஒரு சூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கை இலை வந்து டயபெட்டிக் கண்ட்ரோலில் பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த முருங்கை இலைக்கு. இந்த முருங்கை இலை பொரியலாவோ, கண்டிப்பாக பொரியலாக வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கோங்க. சூப்பாக 2 நாள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாரத்தில் 3 நாளாவது இந்த முருங்கை இலை உங்கள் டயட்டில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டெய்லியுமே நீங்கள் முருங்கை இலை எடுத்தால் அது வயிற்றுக்கு ஒத்துக்காது, சரியில்லை, டயரியா மாதிரி ஆகிடும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும், அந்த வயிற்று பிரச்சனை. முருங்கை இலை வந்து நீங்கள் டெய்லி எடுக்கும்போது, அதனால் வாரத்தில் 3 நாள் இந்த முருங்கை இலை எடுத்துக்கோங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. டயபெட்டிக் மட்டும் இல்லை, ஹீமோக்ளோபின் லெவல் கூட்டுறதுக்கும் இந்த முருங்கை இலை நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால் டயபெட்டிக் உள்ளவங்க தான் குடிக்கணுமா அப்படின்னு இல்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்காதீங்க, கொஞ்சமாக கொடுங்க. அதே மாதிரி இந்த முருங்கை இலையில் அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக அந்த முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க அந்த முருங்கை இலை சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் அந்த முருங்கை இலை சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்திருக்கேன். இந்த முருங்கை இலையை நல்லா வந்து பின்னி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒவ்வொரு இலையாக பின்னணும். அதான் பொரியலுக்கு தான் வந்து இப்படி காம்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ சூப்பு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் காம்பு இருந்தால் பரவாயில்ல, இளம் தண்டு எல்லாம் இருக்கட்டும். ரொம்ப முத்தின தண்டாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு நான் முருங்கை இலை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த முருங்கை இலையை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை வந்து வெட்டி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம சூப்பு நல்லா வேக தான் போகுது, அப்படி முழுசாகவே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்தாச்சா? சேர்த்துட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் முழு மிளகு. இதை வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த மிளகு வந்து முழுசாக போட்டோம் அப்படின்னா அந்த காரம் எல்லாம் இறங்காது. நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. இல்லை 1-2 தட்டி வச்சு சேர்த்திங்க அப்படின்னா அந்த பவர் எல்லாம் ஃபுல்லாக அந்த சூப்பில் இறங்கிடும். இது வந்து சுகருக்கு மட்டும் இல்லை, அதாவது நல்ல இம்யூனிட்டி, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகுது. அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். நல்லா அவ்வளோ சத்து இருக்குது இந்த முருங்கை இலையில். கால்சியம், மெக்னீஷியம், அப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக முக்கியமாக அயன் நிறையா இருக்குது. அப்புறமா கொஞ்சமாக நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பு தான் எடுக்கணுமான்னு அப்படி இல்லை, பாசிப்பருப்பு எடுக்கலாம், கடலைப்பருப்பு எடுக்கலாம், அப்படின்னா துவரம்பருப்பு, ஏதாவது ஒரு பருப்பு. ஏன்னா இந்த பருப்பு கொஞ்சமாக சேரும்போது தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பருப்பையும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போல் பாசிப்பருப்பு, இதை கழுவி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இனிமேல் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதான். உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். சூப்பாக எடுத்ததுக்கப்புறமா சூப் எடுத்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ 3 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு, குக்கரை மூடி அடுப்பில் வச்சு விசில் போட்டுட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டலாம். ஸோ இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 3 விசில், இந்த குக்கர் 3 விசில் வந்து விசில் நல்லா அடங்கிட்டு கொஞ்சமாக நல்லா ஆறவும் செஞ்சுட்டு
நம்ம சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இந்த சூப்பை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்து கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. கரண்டி அப்படி இல்லைன்னா நீங்கள் கையை கழுவிட்டு கூட நல்லா மசிச்சுக்கோங்க. கை வச்சு மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சூப் எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த நம்ம டேஸ்ட்டுக்கு தக்க உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்க, அதாவது டயபெட்டிக்காரங்க வந்து கண்டிப்பாக இந்த சூப் வந்து வாரத்தில் 2 முறை குடிங்க. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப். கண்டிப்பாக உங்கள் பசியும் தாங்கும், உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.